ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த பேப்பரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயிலின் தலைமைச் சிற்பி யார்? சரியா? அதுக்கப்புறம் அதாவது வண்ணக்கண் என்போர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இதெல்லாம் வந்து டேஷ்ன்னு கொடுக்காம சும்மா கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கொஸ்டின்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதோட ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சங்க காலத்தில் இரும்பை அதாவது உருக்கும் தொழிலில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைத்தனர்? அதுக்கப்புறம் சங்க காலத்தில் கம்பியர் என்று யாரை அழைத்தனர்? சங்க காலத்தில் வலைஞர் என்று யாரை அழைத்தனர்? எழினி என்பது யாது? மாமல்லபுர கடற்கரையை கோயிலை கட்டியவர் யார்? உலகத்தில் முதலில் இரும்பை உருவாக்கியவர்கள் யார்? தமிழ்நாட்டில் நிகழ்ந்த பெரிய அகழாய்வு சரியா எது? அதுக்கப்புறம் சிப்பி வெளியிடும் திரவம் யாது அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 10 கொஸ்டின், அதாவது 1 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதோட ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணிங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்தோ சாரணி கட்டளக்கலை என்றால் என்ன? சங்ககால மணி உருவாக்கும் தொழிற்சாலை குறித்து எழுதுக. சிலப்பதிகாரத்தில் மணிகளின் வகைகள் யாவை? சங்ககால வேளாண்மை சார்ந்த செயல்பாடுகள் யாவை? அதுக்கப்புறம் தமிழர்களின் கடல்சார் அறிவை பட்டியலிடுக. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் பற்றி கூறுக. சரி, அதுக்கப்புறம் அதாவது செட்டிநாடு வீடுகளின் அமைப்பு யாது? இரும்பை உருவாக்கும் முறையை பற்றி எழுதுக. நாயக்கர் கால கோயில்களில் 2 பற்றி கூறுக. சரியா? முத்து குளித்தல் என்றால் என்ன? இதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பிக் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். அதாவது திருமலை நாயக்கர் மகாலை குறித்து விளக்குக. சோழர் கால பெருங்கோயிலில் கட்டமைப்பை விவாதிக்க. மணிகளின் வகைகள் குறித்து விவரி. சரியா? அதுக்கப்புறம் வரலாற்று சான்றுகளாக விளங்கும் உலோக நாணயங்கள் குறித்து விளக்குக. குமிழி தூம்பு செயல்படும் விதத்தை சான்றுடன் விளக்குக. சரியா? அதுக்கப்புறம் தமிழர்களின் பெருங்கடல் குறித்த பண்டைய அறிவை விவரிக்க. சோழர் காலத்து பெருங்கோயில்கள் பற்றி விவரி. சென்னையில் உள்ள இந்தோ சாரனிக் கட்டடக்கலை பற்றி எழுதுக. செம்பு மற்றும் தங்க நாணயங்கள் பற்றி விவரி. அதுக்கப்புறம் எலும்பு துண்டில் செயல்படும் கருவிகள் குறித்து விவரி. கால்நடைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட நீர்நிலைகள் பற்றி விவரி. தமிழர்களின் வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசன நுட்பம் பற்றி கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.